ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு வெங்கட் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம காரசாரமான ருசியான காடை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைன்னு பார்த்துடலாம். காடை 4, கடலை எண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன், பட்டை 3, கிராம்பு 3, அன்னாச்சிப்பூ 2, ஏலக்காய் 3, பெரிய வெங்காயம் 3, கருவேப்பிலை 2 இனுக்கு, தக்காளி 3, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, தண்ணீர் 200 ml, மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், தனி மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன், தனியாத்தூள் 3 டேபிள் ஸ்பூன், கறி மசாலா 1/2 ஸ்பூன், தேங்காய் பத்தை 4, முந்திரி 8, சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு. நான் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் எடுத்திருக்கேன். நீங்கள் எப்பவும் யூஸ் பண்ணுற ஆயில் கூட எடுத்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 3 பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 2 அன்னாச்சி பூ நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பெரிய சைஸ் வெங்காயம் 3, 2 இனுக்கு கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணும். நல்லா வதங்கி ஓரளவுக்கு கலர் மாறினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இதில் இருக்க ஸ்மெல்லெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க. ஸோ வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்றதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நல்லா வதங்கி ஸ்மெல்லெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம மீடியம் சைஸ் தக்காளி 3 சேர்த்துக்கிறேன். இதுவும் நல்லா வதங்கணும். ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா சால்ட்டு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். காடையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். 4 காடையை சேர்த்துக்கிறேன். காடை வெந்து அதில் இருக்க தண்ணியெல்லாம் பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் கொஞ்சம் வேக விட்டுடலாம். சின்ன ஸ்பூனில் மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். தனி மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரம் குறைவாக வேணும்னா குறைவாக சேர்த்துக்கோங்க. தனியாத்தூள் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். மசாலாவோட ஸ்மெல்லும் போகணும். அது வரைக்கும் நல்லா வதக்குங்க. எனக்கு குழம்பு போல் வேணுன்றதுக்காக நான் 200 ml தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கிரேவி போல் வேணுமா குழம்பு போல் வேணுமான்னு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. காடை நல்லா வேகிறதுக்காக மூடி வச்சிடலாம். தேங்காய் பத்தை 4, முந்திரி 8, சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், இது 3த்தையும் மிக்சர் ஜாரில் சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக இது போல் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. காடை நல்லா வெந்துடுச்சு. 1/2 ஸ்பூன் கறி மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். தேங்காய், சோம்பு, முந்திரி எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருந்த அந்த விழுதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கொதிச்சு வரணும். இது காடை மசாலா கூட சேர்ந்து நல்லா வெந்துடுச்சுங்க. இப்போ நம்ம கொத்தமல்லியை தூவி விட்டோம்னா மணக்க மணக்க காரசாரமான காடை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா, ரைஸ்னு பாரபட்சம் பார்க்காம எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். காடையே இது வரைக்கும் சாப்பிடாதவங்க இது போல் செய்து சாப்பிட்டு பாருங்கள். அப்புறம் அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.